நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். நிறைய மக்கள் பொதுவா செய்யற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க விஷயங்களை ஆண்டவர் பக்கம் தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு வசதியா அவங்க பைபிளையும் துணைக்கு அழைச்சுக்கிறாங்க. ஜான் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும்னு சொல்லுது இல்லையா? இயேசுதான் இதை சொல்றாரு. ஜான் ஆண்டவரால் எல்லாம் கூடும், அவருக்கு கூடாதது, அவருக்கு கடினமானதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, நானே கர்த்தர், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இப்படியான வசனங்கள் எல்லாம் வசதியா எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் காட்டி நாங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லை ஜான், ஆண்டவர் தான் செய்யணும்னு சொல்றாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் உண்மைதான். அது சொல்லப்பட்ட இடங்களை நாம கவனிக்கணும், அதுக்கான சூழல்களை கவனிக்கணும். உண்மைதான், ஆண்டவரால செய்ய முடியறத அவர் தான் செய்யணும். அப்படி இடங்கள்ல நாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், அவருக்காக காத்திருக்க மட்டும்தான் செய்யணும். ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கமும் இருக்கு. மக்கள் இப்படியான வசனங்களை எடுத்து அவங்க சோம்பேறியா எதுவும் செய்யாம சௌகரியமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. போய் தூங்குறதுக்காக இப்படி பேசுறாங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் எனக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு இவங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நாம அந்த வசனங்களை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. நாம அதுக்காக அழைக்கப்படல. தூங்கி வழிஞ்சிட்டு எல்லாத்தையும் ஆண்டவரே செஞ்சு முடிப்பாருன்னு எதிர்பார்க்கிறது தப்பு. நம்மளோட வேலையை நாம தான் செஞ்சாகணும். அதாவது நாம ஆண்டவரோட சேர்ந்து இணைஞ்சு அதை செஞ்சு இணைஞ்சு செஞ்சு இந்த விஷயத்தை முடிக்கணும். ஆண்டவர் முடியாததை முடிய பண்ணுவாருன்னு மட்டும் வேதம் சொல்லல. ஆண்டவரால எல்லாம் முடியும் தான். அதன் காலத்திலே நேர்த்தியாய் எல்லாத்தையும் செய்யறவர் அவர் தான். ஆனா இப்படியான வசனங்கள் என்ன பொருள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம கவனிக்கணும். இந்த வசனத்தை கவனிங்க. வித் மேன் இட் இஸ் இம்பாசிபிள். அதாவது நீங்க சொல்றது சரிதான், மனுஷன் அதை செய்ய முடியாது, மனுஷரால் அது முடியாததுதான். தொடர்ந்து பைபிள் என்ன சொல்லுது? இங்கிலீஷ்ல ரொம்ப சரியா புரிஞ்சுக்கலாம். பட் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அதாவது ஃபார்ன்ற வார்த்தை இங்க இல்ல, வித்ன்னு இருக்கு. ஆண்டவருக்கு இது கடினம் இல்லைன்னு சொல்லாம, ஆண்டவரோட செய்யறப்ப இது கடினம் இல்ல, சாத்தியம்னு சொல்லுது. இது ரொம்ப 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 முக்கியமானது. அதாவது ஆண்டவர்கிட்ட வேலையை தள்ளி விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, உங்களால எல்லாம் முடியும், என்னால எதுவுமே முடியாது, நான் சும்மா உட்கார்ந்து நீங்க செய்யறத பார்த்துட்டு இருக்கிறேன், உங்க கூட சேர்ந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த வசனத்தோட அர்த்தம் அது இல்லைங்க. அதாவது நீங்க எதை செய்யணுமோ அதை ஆண்டவரோட இணைஞ்சு செய்யணும். மனுஷரோட இணைஞ்சு செய்யறதை விட ஆண்டவரோட இணைஞ்சு செய்யறப்ப எல்லா காரியங்களும் சாத்தியமாகும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். உடன் வேலையாட்கள், ஆண்டவரோட சேர்ந்து வேலை செய்யறவங்க. ஆண்டவரோட அழைப்புக்கு நாம ஆமா சொல்றோமா? அவரோட அழைப்புக்கு பணிஞ்சு அவர் பின்னாடி போறோமா? நம்மோட அழைப்பை, நம்மோட வாழ்க்கையோட நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம முயற்சி செய்யறப்ப, அவரோட நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர நம்ம முயற்சி செய்யறப்ப, அவரோட ராஜ்ய விரிவாக்கத்திற்காக நம்ம வேலை செய்யறப்ப, நற்செய்தியை நாம மக்கள் கிட்ட நம்ம வாழ்க்கை மூலமா பகிர்ந்திருக்கிறப்ப, நாம என்ன தாக்கத்தை உண்டாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நம்மளோட வாழ்க்கை மூலமா செய்ய முயற்சி செய்யறப்ப, நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை முடிக்க முயற்சி செய்யறப்ப, ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க முயற்சி செய்யறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நம்மளால தனியா செய்ய முடியாது, நம்மளோட சொந்த திறனால செய்ய முடியாது. அதே சமயம் மற்ற மனுஷங்களை சார்ந்து அவங்க உதவியோடையும் செய்ய முடியாது. அதுக்காக நீங்க எதையும் செய்யாம என் வாழ்க்கை ஆண்டவர் தான் ஏதாச்சும் சிறப்பா மாத்தணும், அவர் தான் செய்யணும் அப்படின்னு அவரை மட்டுமே எதிர்பார்க்கவும் முடியாது, அது கூடாது. ஆண்டவர் மனுஷங்களை பயன்படுத்துறாரு, நம்மளோட இணைஞ்சு வேலை செய்யறாரு. அவர் நம்மளோட வேலை செய்யறாரு. நாம எந்த அளவுக்கு அவருக்கு செவி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மோட வந்து நம்மளை ஆளுகை செய்யறாரு. அப்படி ஆண்டவரும் நம்மளும் இணைஞ்சு செய்யறப்ப எல்லாமே நம்மால முடியும். ராட்சதர்களை ஜெயிக்க முடியும், எதிர்ப்புகளை மேற்கொள்ள முடியும், எல்லா தடைகளையும் தாண்ட முடியும், நமக்கு எதிராக வர்ற எல்லா விஷயங்களையும் எதிர்த்து நிற்க முடியும். அதன் மூலமா நம்மளோட நோக்கத்தை நாம நிறைவேற்றிக்க முடியும். ஓட்டத்தை ஜெயத்தோட நம்ம முடிக்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். இப்படிப்பட்ட ஒரு பார்வை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டு இருக்கிறீங்களா? நீங்க ஒன்னும் செய்யாம உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் ஏன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு பாக்குறீங்களா?
ஜிபிஎஸ் எடுத்துக்கோங்களேன். நீங்க சும்மா நின்னுட்டு இருந்தீங்கன்னா, ஜிபிஎஸ் எதையுமே சொல்லாது. நீங்க நகர ஆரம்பிச்சாதான், இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லும். நீங்க வெயிட் பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா, ஜிபிஎஸும் வெயிட் பண்ணிட்டு சும்மா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நெறைய பேர் இப்படித்தான் ஆண்டவருக்காக காத்திருக்காங்க. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில் இடைப்படுங்க, ஆண்டவரே இது நடக்கணும், அது நடக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. சும்மா உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருப்பாங்க, காத்திருப்பாங்க. அவங்க உலகத்துல எதையுமே செய்யாம காத்திருப்பாங்க. இன்னைக்கு என்ன கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சவால் விடுக்கிறேன். ஆண்டவரோட நம்ம சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நாம இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை செய்வோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இதைத்தான் நீங்க என்னோட இருதயத்துல வச்சிருக்கிறீங்க. நீங்க எனக்கான ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே நாம சும்மா உட்கார்ந்துகிட்டு உங்களோட திட்டங்கள் எல்லாம் நிறைவேறணும் வேடிக்கை பார்க்க நாங்க விரும்பல. அங்க என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அது செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஜான் நீங்க பேசுறது முரணா இருக்கு. ஆண்டவர் தானே முடியாததெல்லாம் முடிய வைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். ஆபிரகாம் சாரால் எடுத்துக்கோங்க. அது ஒரு அற்புதம் தான். ஆண்டவரோட கரம் அவங்க கூட இருந்துச்சு. அதனாலதான் ஈசாக்கு உங்களுக்கு கிடைச்சாரு. அடுத்த வருஷம் இதே சமயம் உங்ககிட்ட ஒரு மகன் இருப்பான்ற ஒரு வார்த்தை வருது. ஆண்டவர் வாக்கு பண்ண மாதிரி இது நடந்துச்சு. ஆனா அது அற்புதம். அன்னாளுக்கு குழந்தை கிடைக்குது. அதுவும் அற்புதம். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா ஆண்டவரோட கரம் அதை நடத்தி காட்டியது. ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தப்ப அவங்க அதுக்கு தயாராக வேண்டி இருந்துச்சு. கணவனும் மனைவியும் ஒண்ணா இணைய வேண்டி இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னதை விசுவாசிச்சு அவங்க செயல்பட வேண்டி இருந்துச்சு. எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா மட்டும் போதாது, செயல்படணும். அந்த விசுவாசத்தை உங்களுடைய செயல்ல காட்டணும். எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சும்மா உட்கார்ந்து இருக்கல. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டாரு. அந்த ஒரு இடத்துக்கு நாம எல்லாரும் போகணும்னு தான் உங்களுக்கு நான் சவால் கொடுக்கிறேன். ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு நீங்க தூங்க போயிடாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தான் செய்யணும். உங்களோட பகுதியை நீங்க தான் செய்யணும். ஆண்டவர் அவரோட பகுதியை செய்வார். உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் அவரால முடிகிற எல்லாத்தையும் செய்வார். உங்களோட வாழ்க்கை நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சாட்சியா இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.